என்ன கையில் இது? அந்த கண்மணி அவங்க அப்பா கேட்டதும் அப்படியே டோட்டலா மாத்தி பேசிட்டா. அந்த தினேஷை இவ்வளவு தானே லவ் பண்றா? அவங்க அப்பா கேட்டதும் ஆமான ஒரு பையனை லவ் பண்றேன்னு உண்மையை உடைச்சு பேச வேண்டியதானே? சர்வசாதாரணமான யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா. மாம்ச மாத்தி பேசுறதுல அந்த கண்மணி பிரபுக்கு மேல இருப்பா போல இருக்கு. நானும் மூச்சு பிடிக்க நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பெரிய மனுஷங்கிட்ட சொன்னேன். இவ ஒரே வரியில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. கடைசியில நம்ம சொன்னது எல்லாமே பொய் தானே அர்த்தமா இருக்கும். இவ்வளவு விஷயத்தையும் அந்த பிரபு தம்பி தானே சொல்லி இருக்கணும். நாம கேட்டதுக்கு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த பொண்ணு அவ யாரையுமே காதலிக்கலன்னு சொல்லிட்டா. இப்ப சக்திவேல் ஐயா நம்மள தானே தப்பா நினைப்பாரு. தப்பா மட்டும் இல்ல, ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாரு. கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சது பிரபு. அப்பாக்கு பயந்து கண்மணி காதலிக்கலன்னு வர சொல்லி மாத்தி பேசிட்டா. ஆனா அந்த ஸ்வீட்ல மருந்து கலந்தது யாரா இருக்கும்னே தெரியலையே. வேற யாரு? அதையும் அந்த ஃப்ராட் பையன் தான் பண்ணிருக்கணும். ஆமாண்ணே, நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுறவன் கொலை கூட பண்ண தயங்க மாட்டான். இவன் சரியான கிரிமினல். 420. அக்கா, அவன் சரியான ஆளே கிடையாதுக்கா. ட்ரெயின் ஏறினதுல இருந்தே நம்ம கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இனிமே வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஏய், எதுக்கு நீங்க வந்த? ஃப்ராட் பையல படவில்லை. மூர்த்தி ப்ளீஸ் கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. டேய், இன்னும் என்னடா கேட்கணும்? உன்னால தான்டா இவ்வளவு பிரச்சனையும். நாங்க பாட்டுக்கு இந்த ஆர்டரை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போய் சேர்ந்திருப்போம். காதல சேர்த்து வைக்கிறேன், வெள்ளை பூண்டை உரிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. கடைசியில எங்களுக்கு தான்டா கெட்ட பேரு. ஐயோ, உங்க ஆதங்கமும் கோவமும் எனக்கு புரியுது. நடந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் சபையில எல்லாரும் முன்னாடியும் மாத்தி பேசினது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சே நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன். இங்க பாருங்க, நான் மட்டும் நீங்க சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லியிருந்தா கண்மணி தினேஷ் அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கவே முடியாது இல்ல? துரசிங்கம் தேடி பிடிச்சு தினேஷை கொண்டிருப்பான். கண்மணி அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிற மாப்பிள்ளையோடய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவளும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தினேஷை பிரிஞ்ச சோகத்துல மருந்து குடிச்சு செத்து போயிருப்பா. கண்மணியும் அவ அப்பாவுக்கு பயந்துதான் அவ யாரையுமே காதலிக்கலன்னு சபையில சொன்னான். ஆனா உண்மையா சொல்றேன், தினேஷும் கண்மணியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்க ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் அந்த காதலுக்கு நானும் ஆதரையும் உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஆமா கயல், 25 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச 2 குடும்பம் இந்த காதலை சேர்த்து வைக்கிறதுனால கூட ஒண்ணு சேரலாம் இல்லையா? காதலிச்சு கல்யாணம் பண்ண உங்களுக்கும் எழிலனுக்கும் தெரியும் காதலோட ஆழம் என்னன்னு. கண்மணி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, பயந்த சுபாவம். அம்மா இல்லாம அப்பாவோட அரவணைப்புல வளர்ந்தவ. அப்பா மீறி அவளுக்கு எதுவும் செய்ய துணிச்சல் இல்ல. அப்படிப்பட்டவளுக்கு காதல சொல்ல தைரியம் எப்படி இருக்கும்? சக்திவேல் ஐயா கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சு தினேஷையும் கண்மணியும் ஒண்ணு சேர்க்கணும். அதான் எங்களோட நோக்கம். அதுல நடந்த குழப்பமும் பிரச்சனையும் தான் இதெல்லாமே. இத முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் சுதாரிச்சிருப்போம்ல. அத சொல்ல எங்க இடம் இருந்துச்சு? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மூர்த்தி சொன்னதும் அவனுங்க டக்குன்னு அருவாவை என் கழுத்துல வச்சுட்டானுங்க. அந்த சமயம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால்தான் மாத்தி மாத்தி பேசி பொய் சொன்னேன். சாரி. எல்லாம் ஓகே. அந்த ஸ்வீட்ல மருந்த கலந்தது யாரு? அது யாருன்னு தெரியல எழில். ஆனா சத்தியமா நான் இல்ல.